இப்போது சாட்டர்டே எபிசோட் பற்றி 2 அப்டேட் கிடச்சிருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கமருதீனை எவிக்ட் பண்ணோடனே கானா வினோத் பயங்கரமாக அழுதுருக்காங்க போல இருக்குது. நான் மார்னிங்கே சொன்னேன், அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம் அவர் ஃபீல் பண்ணார். இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் எவிக்ட் ஆனோடனே சொல்லியிருக்காரு, நான் எவ்வளோ வாட்டி சொன்னேன்டா உன்கிட்ட, எத்தனை வாட்டி சொன்னேன், பேச்சை கேட்காதன்னு சொன்னேன், நீ கொஞ்சம் கூட என் பேச்சை கேட்கவே இல்லைடா, இப்படி லைஃப்பை தொலைச்சிட்டு நிற்கிறிய அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுதுருக்கார் போல இருக்கு. கமருதீனும் அது பார்த்து அழுதுருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிக்கு வந்து பயங்கரமான அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கு. கூட வினோதனாக்கும் விக்கல்ஸ்க்கும் கிடச்சிருக்கா இல்லையா அதை பற்றி எனக்கு தெரியாது. பட் சபரிக்கு செப்பரேட்டாக ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு விஜய் சார் அப்படின்னு சொல்கிறாங்க எபிசோடில். ஏன்னா அவர் வந்துட்டு அந்த மார்க்ஸில் ஹையாக இருந்துட்டும் கூட அதை பற்றி ஒரு செகண்ட், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் கூட யோசிக்காமல் அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபிட்ஸ் வந்தோடனே இறங்கி வந்திருந்தாங்க. ஸோ அதுக்காக அவருக்கு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் விஜேஎஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல வெல் டிசர்வ்டு அப்ரிசியேஷன் தான். நிறைய இடத்துல சபரிக்கு எவ்வளோ இடத்துல கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்கல. கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணிட்டாங்க. கண்டென்ட் பிளாக்கர்னு சொன்னாங்க, எந்த கண்டென்ட்டையும் இப்போது வர விட மாட்டார் அப்படி இப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. பட் இப்போ ஒரு 2-3 வீக்ஸாக தான் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தார் சபரி. அதான் இவங்களோட கேம் பிளே எல்லாம். அதுக்கு இன்றைக்கி அவருக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கு. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா சபரி அவ்வளோ கெட்ட பேர் வாங்கியிருக்காரு. அவர் கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல பேராச்சும் கிடைக்கணும். ஸோ இதான் எனக்கு இன்றைக்கி எபிசோட் பற்றி கிடைச்ச அப்டேட்ஸ். வேறு எதுவும் கிடைச்சா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.